பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னு. அது எப்படிங்க சார், இத்தனை தெய்வம் இருக்கு, அதே எல்லா தெய்வத்தை விட்டுட்டு சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னா, சிவபெருமான் சொல்றார், கலியுகத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நானே தலைவன் ஆவேன் அப்படிங்கிறார். சிவபெருமான் எல்லா காலகட்டத்துக்கும் அவர் தான் தலைவன், அவர் தான் இறைவன். ஆனா சிவனும் பார்வதி சேர்ந்து கும்பிடணுங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, அவருக்கு 5 முகம், ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம் அப்படின்ட்டு சத்யோஜாதம்னு 5 முகம், பார்வதி தேவியினுடைய ஒரு முகமும் சேர்ந்து 6 முகமாக அந்த முருகப்பெருமான் அவதரித்தாராம். ஏன் அவதரிச்சார் அப்படிங்கிறதுக்கு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் பதில் சொல்றார், இந்த உலகம் உய்ய முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு. அப்போ எளிதில் ரொம்ப ஈஸியா முருகனை எப்படி வழிபடுறது, ரொம்ப ஈஸியா வீட்டில் இருந்த மேனிக்கே எப்படி வழிபடுறது அப்படின்னா ஒண்ணுமே வேணாங்க, 3 வார்த்தை தான். அது என்ன 3 வார்த்தைன்னா, முருகான்னு சொன்னா போதும். முருகான்னு சொன்னா என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, முருகப்பெருமான்